அவங்களோட ஆவி இங்கே இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. பட் திஸ் டசன்ட் மேக் சென்ஸ். நோ, இட் டஸ் மேக் சென்ஸ். இதெல்லாம் தான் லோக்கல் கடைங்க வரமாட்டேன்னு சொல்லியிருக்கானா? உங்க அப்பா எதையோ டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எங்க எல்லாரும் ஸ்கேப் கோட் ஆக்கிடுவாரா? ஏ கே பாகல் பண்ண யார்? அது தப்பு தானேங்க. அங்கிள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல சக்தி. உங்க அப்பா தான் முதல்ல வரதா இருந்தது. அவருடைய மெடிக்கல் எமர்ஜென்சினால் தான் நான் லாஸ்ட் மினிட்ல உள்ள வந்தேன். இதெல்லாம் வருணுக்கும் தெரியும். அதெல்லாம் விடு. காட்டு விட்டு வெளியே போறதுக்கு வழியை சொல்லு. இந்த காட்டோட ட்ரெக் ஏரியா பரப்பளவு ரெக்டாங்குலராக இருக்குது. ரஃப்லி 4 to 5 ஸ்கொயர் கிலோமீட்டர். நம்ம சவுத் ஸ்டெப்பில் ட்ரெக் ஆரம்பித்தோம். இப்படி வந்து நார்த் வெஸ்ட் ஸ்டெப்பில் 10 பிச் பண்ணோம். சவுத் சைடுக்கு பேரலாக ஒரு ஸ்டேட் ஹைவே ரோடு இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம வந்தோமே. ஸோ இப்போது நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம். ட்ரெக் ஏரியாவுக்கு வெளியில் இருக்கலாம், இல்லை ட்ரெக் ஏரியாவில் டென்ட் பக்கத்துலேயும் இருக்கலாம், இல்லை நார்த் இல்லை சவுத் ஸ்டெப்பில் கூட இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, வேர்ஸ்ட் கேஸ் நம்ம நார்த் எட்ஜில் இருந்தாலுமே சவுத் நோக்கி நடந்தால் ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ளே ஸ்டேட் ஹைவே ரீச் பண்ணிடலாம். மிஸ் பண்ணவே முடியாது. மீனா கொஞ்சம் இருங்க. வருண், நீ என்ன டைப் அண்டர்கார்மெண்ட் போட்டிருக்க? வாட்? இல்லடா, பாக்ஸர் டைப்பா இல்லை? எது கேட்குற? இல்லை, மீனா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் நீ உன் பேன் தரலாமே. இது எனக்கு தோணலையே. சக்தி வேணா, சக்தி வேணா. இருங்க இருங்க. மாறன் ஐயோ வேணா. இல்ல சக்தி, ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. வருண், ஹே, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள் வித் திஸ் ஜர்க்கின். யா, நீங்கள் ப்ளீஸ் இதை போட்டுக்கோங்க. ஏ வருண், இரு. என்ன சத்தம் அது? சக்தி. என்னாச்சு சக்தி? மீனாவோட ட்ராக் பேண்ட் சார். இல்ல சக்தி, அது வேணா. முதல்ல அதை தூக்கி போடுங்க. இட்ஸ் ஓகே மீனா, ஐ கேன் யூஸ் இட். இல்ல சக்தி, அதை போடாதீங்க ப்ளீஸ். அது வேணா. மீனா ரிலாக்ஸ், ஐ கேன் யூஸ் இட். எதை அவாய்ட் பண்ணோம் வேண்டாம்னு சொல்கிறோமோ, எப்படியாவது ஹைவே போய் சேர்ந்தாகணும். பெக்குலியர் கேர்ள் யார்? See? You can have my shoes. வருண், இந்த தேன் கூடு ஞாபகம் இருக்கா? நேத்தி கூட காமிச்சு என்ன பார்க்க சொல்லுங்க. இப்போ ஞாபகம் வருதா? அப்போ நேற்று இந்த வழி தான் வந்தோம்ல? ஆமாம் சார். இப்படியே வெஸ்ட் சைட் போனால் நேற்று நம்ம டென்ட் ஃபிக்ஸ் பண்ண இடம் வந்துடும். அங்கேருந்து ஈஸியாக உங்களுக்கு ரூட் தெரியாது. மாறன், நம்ம ஆல்ரெடி வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் ஹைவே போகிறது தான். ஐயோ இல்லை சக்தி,
ஏதோ இந்த மரத்துக்கு அந்தாண்ட ரைட் சைடு திரும்பணும், அங்கே கூட வருண் உங்களுக்காக வெயிட் பண்ணி டென்ட் எங்கே பிச் பண்ணணும்னு கேட்டார். நீங்கள் கூட அந்த புஷை தாண்டி போனால் நார்த் வெஸ்ட் போகிறோன்னு கூட சொன்னீங்களே. இந்த ரூட் சரியா தப்பான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இப்போ நேரம் இல்லை மாறன். 3 மணிக்குள்ளே எப்படியாவது ஹைவே ரீச் பண்ணி ஆகணும். ஐயோ இல்லை சக்தி, எனக்கு நல்லா தெரியும் சக்தி. இதே மரம் தான், நல்லா பாருங்க சக்தி. ஐயோ மாறன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாட் இஃப் யூர் ராங்? அது டென்ட் பிச் பண்ண ஏரியாவாக இருந்தால் ப்ராப்ளம் சால்வ்ல. யூ மே பி ரைட். சரி, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் சொல்கிற இடமா இருந்தால் வருண், நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போ. அப்படி இல்லைன்னா எல்லாரும் திரும்பி வந்துடுங்க. வில் மூவ் டுவர்ட்ஸ் அ ஹைவே. பட் ப்ளீஸ் பி குவிக் அண்ட் கேர்ஃபுல். ஆனால் சக்தி, நீங்கள் எப்படி தனியாக வேணா ருத்ரா சார் நீங்கள் கொஞ்சம் கூட இருக்கீங்களா? இன்னும் நாமெல்லாம் ஒன்றா தான் போகிறோம். சக்தி மட்டும் வரலன்னா அவன் எங்கேயே வெயிட் பண்ணிட்டோம். நானும் சக்தி கூடயே இருக்கேன். இப்படியே லெஃப்ட் போனால் ஒரு பெரிய புதர் வரும்ல. இப்போ ஞாபகம் வருதா அவரு? ஞாபகம் வர மாதிரி தான் இருக்கு. அதே கல் கரெக்டான டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம். அந்த டென்ட் எனக்கு போயிட்டாங்க. இந்த ரூட் தெரியும்ல? சக்திக்கு தெரியும் சார். சக்கரா அஃபிஷியலான கேர்ள் தான். ஆமாம், எப்போ தான் தெரியும் உனக்கு அந்த பொண்ணை? ஸ்கூல் டைம்லேருந்தே தெரியும் சார். ஏன் கேட்குறீங்க? அப்பத்துலேருந்து இப்படி தானா? எப்படி சார்? அதான் உன்னை பண்ணாதானே அதை பண்ணுறது, விதானவாதம் பேசுறது. இப்போ போயிட்டுருக்கிற மொத்த பிரச்சனைக்கே காரணம் அந்த பொண்ணு தான். அந்த ஊருக்கு ஞாபகம் இருக்கா? உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னேன்னா बोला था कि नहीं बोला मैंने? அப்படி கேஷுவலாக போயிட்டு வந்துட்டு அப்படி பிலீவ் இருக்காங்கறா? ये कोई बात हुई? ரொம்ப படபடன்னு இருக்கு. மீனா,